அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கடுமையான ஸ்னோ ஸ்ட்ரோம். பார்த்தீங்கன்னா, 2 நாள் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லாம் விர்ச்சுவல் லேர்னிங் ஆக்கிட்டாங்க. அடுத்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து 2 ஹவர் லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா, கடுமையான குளிர். நல்லா ஃப்ரீசிங் வெதரா தான் இருந்ததுங்க. வெளியிலயே முடியல. பனியும் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கொஞ்சம் கூட கரைஞ்சு போகவே இல்ல. அப்படியே இருந்தது. ஏன்னா, ஃப்ரீசிங் வெதர் இல்லைங்களா? அப்படியே இருந்தது. கொஞ்சம் கூட குறையல. இந்த ஸ்னோ ஸ்ட்ரோம்னால பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள பார்க்கும்போது அத ரசிச்சு பார்க்குறது மாரியே இருந்தது. அதுல ஒண்ணு தான் இது. பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் அடர்த்தியா காடு மாரி ஒரு குட்டி காடு மாரி இருக்கு. அதுக்குள்ள எனக்கு அப்பப்போ மான்கள்லாம் வெளியில வருவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னோ ஸ்ட்ரார்ம் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மான்லாம் வந்துட்டு கீழ அந்த பேர்ட்ஸ்க்காக வச்சிருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறதுக்காக வரும். அப்படி வந்துட்டு போனது கால் தடம் பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதனால நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுலயே பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க நடந்து வந்து அந்த பறவைங்களுக்காக உணவு வைக்கிறதுக்காக நடந்த இடம் பாருங்க. இது எங்களோட கால் தடம். ஒரு மான் மட்டும் தனியா அப்படிலாம் வராது. எப்பவுமே ஒரு 3, 4 சேர்ந்து அப்படிதான் வருவாங்க. மான்கள் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இந்த மான்களோட கால் தடத்துக்கு பின்னாடியே போனா, அவங்க வெளிய எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் போல. அந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.